எனக்கு தெரிஞ்சு இந்த லேப்ஸ் எடுத்த எல்லா ஏஜென்ட்டுமே லாஸ் ஆயிருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிறத விட நிஜமாவே நல்ல லாபம் கிடைக்கும். ப்ராடக்ட் வந்து பலகை மாறி வர 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 உங்க அது அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஒரு லாபம் வந்து 40% கிடைச்சா தான் சிறு தொழில்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மெனக்கெட வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி 2வது வேற தொழில் அப்படிங்கிறது இந்த அப்பளம் பண்றது. இப்போ உங்களுக்கு வந்து வாடகை வீட்ல இருப்பீங்க. இங்க அப்பளம் செஞ்சு தட்டி, அத காய வச்சு உணர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு செய்றதுக்கு பதிலாவும், அதுவும் பெரிய அளவுல பண்ணக்கூடியவங்ககிட்ட போய் நம்ம ராவா வாங்கி, நம்ம அத மெயினா வந்து பேக்கிங் பண்றதுக்கு நீங்க ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணிக்கணும் முதல்ல. அந்த பிராண்டு கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பிராண்ட நீங்க அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு செலவு. ஒரு 5,000 இப்போலாமே பிரிண்டிங்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு ரூ. 5,000க்குள்ள உங்களுக்கு பிராண்ட் ரெடி பண்ணி, ஒரு ரேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அதுலேருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ரேப்பரில் நீங்கள் ஹேண்ட் ரேப்பர் மேல போட்டு கையிலே சுத்திக்கலாம். அப்பளம் வந்து ஹோல்சேலா குடுக்குற இடத்துல நீங்க வாங்கி, அந்த அப்பளத்த நீங்க பேக்கெட் போட்டு, அதே மாரி ஒவ்வொரு இடமா நம்ம கொண்டு போய் விக்கணும். நீங்களே அப்பளம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது மழை காலத்தில காய வைக்க முடியாது. அது ஒரு உளுந்த மாவுல செய்றனால ஒரு மாரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே வீட்ட சுத்தி. அதுக்கு வந்து குடியிருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து இது முறையா செய்றவங்க யாருன்னு பார்த்துட்டு, ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்களா? ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஈஸியா கிடைக்குதான்னு தான் பார்க்கணும். ஆனா அந்த இடத்துல நமக்கு ஸ்டாக்கு ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னா, அங்க நம்ம மாட்டிக்குவோம். அப்போ அந்த ப்ராடக்ட் அவங்க கம்பெனிக்காரங்கள்ட்ட பேசி எங்களுக்கு இத்தன பாக்கெட் வேணும், எங்களுக்கு இவ்வளோ போகுங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லி, உங்களுக்கு தெரிஞ்ச சைஸ்ல எனக்கு என்னென்ன சைஸ்ல வேணும்னு சொன்னீங்கன்னா, பண்ணி குடுத்துருக்க ஆள் இருக்காங்க. இன்னைக்கு தொழில்ல தயாரிக்கிறதுக்கு நெறைய நிறுவனங்கள் தயாரா இருக்குது. தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. அவங்க பிராண்ட் இல்லாம அடுத்தடுத்து நீங்க கேட்குற பிராண்ட்ல பண்ணி குடுக்குறாங்க. என்னன்னா, அவங்க மார்க்கெட்டிங் சைட்ல நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் இடத்துல உட்காந்து அவங்கள நம்ம எவ்வளோ வேல்யூம் எடுக்கிறோமோ, அந்த வேல்யூம்க்கு தகுந்த மாரி ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மாரி நம்ம போட்டுட்டு, அவங்கட்ட நீங்க ரெகுலர் சரக்கு எடுத்து, அந்த சரக்க நம்ம வெளிய வித்து நம்ம பிராண்ட கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு பிராண்டுன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எஃபோர்ட்ஸ் வந்து உங்ககிட்டயே இருக்கணுங்கிறது தான். நீங்க ஏதோ ஒரு பிராண்ட கடையில வாங்கி ஒரு 10% 15% லாபத்துக்கு விக்கிறீங்க அப்படின்னா, அதில நீங்க யாருன்னு உங்க முகமே அதில தெரியாது. அது ஏதோ ஒரு பிராண்ட ஏஜென்ட் எடுத்திருப்பீங்க. அந்த பிராண்டுக்காரன் ஏஜென்ட்டு நாளடைவுல வேற ஒருத்தருக்கு மாத்தி குடுத்துட்டு போயிருவாங்க. டர்ன் ஓவர் சரியில்லன்னு உங்களுக்கு நெருக்கடி குடுப்பாங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நம்ம ஏஜென்ட் எடுத்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு டார்கெட் குடுத்துருவாங்க. நீங்க வந்து 2 டன் எடுத்தே ஆகணும். நீங்க இத்தனை பேக்கெட்ட வித்தே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெருக்கடி குடுத்துட்டு இருப்பாங்க. பேமெண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்போ உங்களால அந்த நெருக்கடிய சமாளிக்க முடியாது. எடுத்த உடனே எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தியாகும். ஜிஎஸ்டி இருந்தா தான் நீங்க பண்ண முடியும். அப்போ ஜிஎஸ்டிக்கு ஒரு ஆடிட்டர போடுவீங்க. அதுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ஆயிட்டே போகும். நம்ம அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜிஎஸ்டி கீழ இருக்கிற மாரி சின்ன சின்ன தொழில் மேல போனோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது எதுவுமே கிடையாது. 0 தான். எக்ஸ்பெண்டிச்சர்ங்க 0. ஒன்லி பர்ச்சேஸ் பண்றோம். அத ராப் பண்றோம், வித்துடுறோம். அப்போ உங்களுக்கு எந்த இடத்துலயுமே செலவுங்கிறதே கிடையாது. அதில கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரேப்பருக்கு ஒரு காசு போடுறோம், ரா மெட்டீரியலுக்கு ஒரு காசு போடுறோம், கொண்டு போய் சேல் பண்ணிடுறோம். நடந்து கொண்டு போய் போடுறோம். இல்ல டூ வீலர் சைக்கிள்ல வச்சுக்கிறோம். இல்லாட்டி டூ வீலர்ல டூ வீலர்னா உங்களுக்கு ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் வரும். அதனால நம்ம மேக்ஸிமம் நீங்க உங்க ஏரியா சுத்தி ஒரு இடத்துல குடியிருக்கீங்கன்னா, அத சுத்தி ஒரு 20 கடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். நெறைய நீங்க போய் ஹியூஜா பண்ணணும் அப்படின்னு நினைக்க செலவு ஜாஸ்தியாயிட்டே போகும். எந்த ஒரு தொழிலுமே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில ஒரு 40% 50% கிடைக்கக்கூடிய ஒரு பிசினஸே வந்து நாளடைவில அது வந்து நீங்க நெறைய பிசினஸ் பண்ணும்போது அதனோட ரேட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாகி, அப்போ நம்ம லாபங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓவர் ஹெட்ஸ் தான். எப்பவுமே வந்து ப்ராடக்ட் வந்து பலகை மாறி வர 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 உங்க அது அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகிட்டே போகும். அப்போ நீங்க உங்களோட லாபம் வந்து 40% கிடைச்சா தான் சிறு தொழில்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மெனக்கெட வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஒரு 25,000 வச்சு நம்ம அத வந்து மல்டி பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஒரு வெளிய போய் ஒரு சேலரி வாங்குறதுக்கு இது நம்ம சுயதொழில்ங்கிற ஒரு கௌரவம் இருக்கும். கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி மோர் ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம எப்பவுமே சொல்றது அதுதான். ஒரே ப்ராடக்ட் எல்லாமே ஒரு 4, 5 ப்ராடக்ட் கலந்து நீங்க கொண்டு போகும்போது, எந்த கடையில போனாலும் அவங்க வந்து நிச்சயமா வாங்கிப்பாங்க. நம்ம இது செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 டேஸ் எந்த தொழில் நீங்க எடுத்தாலும் 1000 நாள் நீங்க செஞ்சே ஆகணும். 1000 நாள் அந்த தொழில் செய்யும்போது தான், அது ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும். அறுவடை செய்ய முடியும். நம்ம அடிஷனல் தொழில்கள நம்ம வந்து அதிகப்படுத்திட்டே போணும். அதிகப்படுத்திட்டு போக போக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆள் வேலைக்கு போடுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம ஒரு செயல் திட்டத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு துறைகள் சார்ந்து எடுக்கும்போது,
செலவுகள் எந்த அளவுக்கு நம்ம கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு லாபம் ஜாஸ்தியாயிட்டே போகும். ஒரு சில வெயிட்டான ப்ராடக்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு உப்பு, சால்ட்டு இந்த மாரிலாம் அத வாங்கி விக்கிற மாரிலாம் பண்ணோம்னா, அது ரொம்ப எடை ஜாஸ்தியான பொருள். இடமும் ரொம்ப பிடிக்கக்கூடிய பொருள். அந்த மாரி பொருள்கள நம்ம அவாய்ட் பண்ணிறணும். உதாரணத்துக்கு இந்த லேஸ் சிப்ஸ்லாம் இப்போ நடைமுறையில வித்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லேஸ் சிப்ஸ் எடுத்த எல்லா ஏஜென்ட்டுமே லாஸ் ஆயிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு லாபம் ரொம்ப கம்மி. நெறைய இடத்த பிடிக்கும். அது நல்ல ம இது பாக்ஸ் பெருசு பெருசா இருக்கும். வெயிட் இருக்காது. பெரிய பெரிய பாக்ஸ கண்டெய்னர் மாரி போட்டு அனுப்புவாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000க்கு ஒரு பெரிய வீடு தேவைப்படும். ரூ. 1,00,000 நீங்க ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு இடம் வேணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால நெறைய இடம் பிடிக்கக்கூடியதாவும் நம்ம எடுக்கக்கூடாது. நெறைய வெயிட்டேஜ் இருக்கிற மாரி பொருளையும் நம்ம தொடக்கூடாது. இந்த 2லயுமே நமக்கு லாபம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுதான் எப்பவுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும்போது, நம்ம எடுத்து செய்யக்கூடிய வியாபாரம், நம்ம ஒரு ட்ரங்க் பெட்டியில அடங்குற மாரி இருக்கணும். ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கிற மாரி இருந்தா தான், ஒரு பாக்ஸுக்கு நம்ம ஒரு மனுஷன் தூக்குற அளவுக்கு இருந்ததுன்னா, சுயதொழில்ல ரொம்ப எளிமையா பெண்கள் இந்த மாரி தொழில்ல ஈடுபடலாம். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹேண்டலிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கு கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கு போறோன்னா, முதல்ல ஒரு கடையா போய் ஒரு ஒரு பீஸ் நீங்க வச்சுட்டு, அப்புறம் போகும்போது நீங்க பொருள தூக்கிட்டு போகணுங்கிற அவசியமே இல்ல. ஒவ்வொரு கடையா போய் ஆர்டர் எடுத்துட்டு, திருப்பி அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர் தேவையோ, அத மட்டும் நீங்க எடுத்து கொண்டு போய் சப்ளை பண்ணலாம். சுமந்துட்டு அவ்வளோதையும் சுமந்துட்டு போணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஏன் சொல்றோம் அப்பளம், வடகம் இந்த மாரிலாம் சொல்றதுன்னா, அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஆல்ரெடி தயாராகிட்டு இருக்குது. அங்க போய் நீங்க வாங்குறீங்க. வாங்கி நீங்க பேக் பண்றீங்க. பேக்கிங்கில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சென்ஸ் இருக்கணும். நீட்டா இருக்கணும், ஹைஜானிக்கா இருக்கணும். அந்த மாரி உங்க பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தான் உங்கள உயர்த்தி விடும். அட்ராக்டிவா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, உங்களோட இந்த வாங்கி ரீசேல் பண்ணி பேக் பண்ணி நீங்க ரீசேல் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிறத விட நிஜமாவே நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கு உண்டான முயற்சிகள நீங்க செய்யுங்க. மேலும் மேலும் பணத்த நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம்.